கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நாம் மதியற்றவர்களாய் இராமல் தேவ சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டுமா? மதியற்றவர்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், தேவ சித்தத்தை பற்றி விருப்பமில்லாததுதான் மதி கெட்டத்தனம். மதியற்றவர்கள், புத்தி கெட்டவர்கள், முட்டாள்கள் அப்படின்னு சொன்னா அது எப்படி எடுத்துக்கொள்வது என்றால், தேவ சித்தத்தை உணராதவர்கள். ஆனால் தேவ சித்தத்தை உணர வேண்டியது அவசியம் என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு தேவ சித்தம் செய்ய விருப்பம் இருக்கா? என் பேரில் தேவ சித்தம் என்னவா இருக்குமோ என்ற அக்கறை இருக்கா? ஏனென்றால் அது இல்லை என்றால் நாம் மதியற்றவர்கள் என்று அர்த்தம். அது என்ன தேவசித்தம் என்னவா இருக்கும் என்ற தேடல் மட்டும் இருந்தால் போதாது. தேவசித்தம் என்ன என்று கண்டுபிடித்த பிறகு அந்த உணர்வு இருக்கிறதா? அதுதான் இங்கு கேட்கப்பட்டிருக்கிறது. தேவ சித்தத்தை நாம் உணர்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று. ஒரு கணவன் மனைவி இருந்தார்களாம். அந்த மனைவி தன் கணவனை பற்றி தன் பாஸ்டர் இடத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் கணவனை நான் எவ்வளவோ நேசிக்கிறேன், ஆனால் அவர் என்னை நேசிக்கிறதே கிடையாது, என்னோட சரியா அவர் பேசுகிறது பழகிறது ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லி அந்த மனைவி கணவன் மேல பாஸ்டர் இடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு அந்த பாஸ்டர் அந்த கணவனை சந்தித்து, சகோதரனே, எதற்காக உன் மனைவியை நீ சரியா நேசிக்காமல் அவள் விருப்பத்தின்படி செய்யாமல் இருக்கிறாயே, எதற்கு என்று கேட்டதற்கு அந்த கணவர் பதில் சொன்னாராம், பாஸ்டர், என் மனைவி என்னை ரொம்ப நேசிப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை, உண்மைதான், அவங்க சொன்னது உண்மைதான், என்னை அவங்க ரொம்ப பிடிக்கும், நான்னா என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் விருப்பங்கள் இருக்கு பார்த்தியா, அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி என்றால் நான் என்ன சொல்லுவேன்? நீ பாரு, அதிகமாக மேக்கப் போட்டுக்காத அப்படின்னு சொல்லுவேன். தகுந்த வஸ்திரங்களை உடுத்திக்கோன்னு சொல்லுவேன். அடுத்து 4 பேர்கிட்ட தேவையில்லாத பேச்சு பேசாதான்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட காரியங்கள் என் மனைவியை பற்றி எனக்கு விருப்பங்கள். என் விருப்பங்களை என் மனைவியின் இடத்தில் சொல்லும் போது என் விருப்பங்களை அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் விருப்பத்தின்படி அவள் செய்யவே மாட்டாள். ஆனால் என்னை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது என்னை மட்டுமே பிடிக்கும், ஆனால் என் விருப்பங்களை அவளுக்கு பிடிக்கவில்லை என்று நினைக்கும் போது அவளிடத்தில் நான் அன்பு செலுத்த என்னால் முடியவில்லை. ஏனென்றால் என்னை பிடித்து என்ன பிரயோஜனம்? ஆனால் என் விருப்பத்தை அவளுக்கு பிடிக்கவில்லையே, அதனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னாராம். அன்பானவர்களே, இப்போ நம்ம எல்லாரையும் பார்த்து தேவன் உனக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்டா நம்ம கண்டிப்பா பிடிக்கும்னு தான் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவை நீ நேசிக்கிறியான்னு கேட்டா கண்டிப்பா நான் நேசிக்கிறேன்னு தான் சொல்லுவோம். ஆனா அவருடைய விருப்பத்தின்படி நாம் செய்ய விரும்புகிறோமா? அவருடைய விருப்பம் என்னவா இருக்கும் அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமா? இதே போல மற்றொரு கணவன் மற்றொரு மனைவி இருந்தார்களாம். அவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த கணவனை இந்த திருமணம் நடக்காததுக்கு முன்னாடி அந்த மனைவி தன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாளாம். அந்த மனைவிக்கு திருமணத்துக்கு முன்னாடி எதெல்லாம் பிடிக்காது என்று பார்த்தா, சபை பிடிக்காது, இயேசு பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. ஆனா திருமணம் நடந்த பிறகு அவளுடைய கணவன் மேல் அவள் அபார அன்பு வைத்தபடியினால் அவள் சபைக்கு வர ஆரம்பித்தாள், இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். தன் கணவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்திரீ செய்து கொண்டே இருக்கிறாளாம். அப்போ அந்த ஸ்திரீயை பார்த்து, எப்படி உன்னால இவ்வளவு மாற்றம், திருமணத்துக்கு பிறகு இவ்வளவு மாற்றம் உனக்குள்ள வந்துச்சு, என்ன காரணம்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில், என் கணவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் எப்படி நிரூபிக்கிறதுன்னு பார்த்தேன். என் கணவன் எதெல்லாம் விரும்புகிறாரோ அதை செய்ய ஆரம்பித்தேன். அப்போதானே என் கணவனை நான் நேசிக்கிறேன்னு அர்த்தம். அப்படிதான் நான் இயேசுவை அறிந்து கொண்டு சபைக்கு போய் இவ்வளோ ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியுதுன்னு அவங்க சாட்சி கொடுத்தாங்க. அன்பானவர்களே, இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஒரு மனிதனை நமக்கு பிடிக்கும் என்றால் அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவனையும் பிடிக்கும், இயேசு கிறிஸ்துவையும் பிடிக்கும், ஆனா தேவ சித்தத்தின்படி மட்டும் செய்ய மாட்டோம். நம்ம இஷ்டப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அன்பானவர்களே, நாம் மனம் திரும்ப வேண்டும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம மதியற்றவர்களைப் போல இராமல்
தேவ சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள், இது கடைசி காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவனை பிடிக்கும், அவருடைய போட்டோவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்கிறது, வாரத்துக்கு ஒரு தடவை போய் அவரை பார்த்துட்டு வர்றது, இல்லைன்றா அவருடைய போட்டோவை டாலராக மாட்டி ஓட்டுக்கிறது, இல்லை கையில் ஜீசஸ் அப்படின்னு எழுதிக்கிறது. இதனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவன் பிரியப்படுவார். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை பிடிக்கும், ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்யாமல் எத்தனையோ பேர் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று முதற்கொண்டு மதியற்றவர்களாயிராமல் தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.